வணக்கம். திகார் சிறையில் உதயநிதி போலீஸ் குவிப்பா? வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு மட்டும் ஒரே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபொழுது தனக்கு சாதகமாக அரசு IAS IPS அதிகாரிகளையும் தனியார் நிறுவனங்களையும் மிரட்டி தங்களுக்கு சாதகமான 5 ஆண்டுகளை ஆட்சி செய்தார்கள். மக்களின் சேவைக்காக அதிகாரத்திற்கு வரவில்லை. அவர்கள் சொத்துக்களை பெருக்குவதற்கும் அதிகாரங்களை மூலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து பல்வேறு நபர்களை ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார்கள். ஆனால் மக்களின் தீர்ப்பால் திமுக அடியோடு வீழ்த்தப்பட்டு தாவேகாவின் ஆட்சி நிர்ணயிக்கப்பட்டு 80 நாட்கள் முடிவடைந்து விட்டது. மேலும் ஒவ்வொரு புதிய அமைச்சர்கள் அவர்களது துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதற்கு முன்னால் ஆட்சி செய்த திமுகவின் அமைச்சர்கள் செய்த குளறுபடிகள் அனைத்தையும் ஆதாரங்களோடு தற்பொழுது சேகரித்து வைத்துள்ளனர். சமீபத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற IAS IPS அதிகாரிகளது மாநாட்டின் பொழுது கடந்த ஆட்சியில் என்ன முறைகேடுகள் எல்லாம் நடைபெற்றது என்பதை ஆதாரத்துடன் சேகரித்திருப்பதால் மக்கள் தற்பொழுது எடப்பாடிக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகளையும் குளறுபடிகளையும் திமுக செய்தது, இதற்கு உறுதுணையாக அதிகாரத்தை இவர்களுக்கு யார் வழங்கினார் என்று பார்க்கும் பொழுது மு.க.ஸ்டாலின் தான் முதல்வர். ஆனால் துணை முதல்வராக உதயநிதி அவர்கள்தான் இருந்து மக்களை ஏமாற்றியுள்ளார். இது முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கே அப்பொழுது தெரியவில்லை. ஆனால் அனைத்து கண்ட்ரோல்களையும் மாஜி அமைச்சர்களையும் தனது கட்டுப்பாட்டில் உதயநிதி வைத்திருந்தார். இதன் மூலம் மாதம் மட்டுமே சுமார் 60 கோடி வரைக்கும் சொத்துக்களை மு.க.ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் சேகரித்துள்ளார். இதுபோக ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் தனிப்பட்ட முறையில் கமிஷனாகவே பெறப்பட்டுள்ளனர். கிட்டத்தட்ட ஒவ்வொரு பட்ஜெட் தாக்கலின் போதும் அதில் 30% சுமார் தோராயமாக 20,000 கோடிக்கு மேலாக ஒவ்வொரு ஆண்டுகளிலும் திமுக முறைகேடு செய்திருப்பதாக ஆதாரங்களையும் தற்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்ட தாவேகாவின் அரசு வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் விசாரணைக்காக நிச்சயம் உதயநிதி அவர்களை டெல்லிக்கு அழைத்து செல்வார்கள். தற்பொழுது உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கலாம். மக்களின் ஒட்டுமொத்தமான நாயகனாக, ஆளுநராக, தமிழ்நாட்டில் வெற்றி நாயகனாக மட்டுமல்ல முதல்வராக உதயநிதி அவர்கள் வர வேண்டும், உதயநிதி அவர்கள் இருக்க வேண்டும் என்று திமுகவினர்களால் பேசப்பட்டது எல்லாமே நாடகம்தான். ஆனால் உண்மையான மக்கள் கொளத்தூரிலேயே மு.க.ஸ்டாலின் மகன் உதயநிதியை தோல்வியடைய வைத்து தமிழ்நாட்டின் உண்மையான மாற்றம் அது விஜய் அவர்கள்தான் என்பதை உறுதி செய்து விட்டார்கள். தற்பொழுது தோல்வியடைந்த விரக்தியில் தனக்கு எதிராக வந்த நபரை எப்படியாவது ஆட்சியை 100% நிகழ்த்த விடாமல் தடுப்பதற்கு பல்வேறு சதித்திட்டங்களையும் குறிப்பாக குதிரை பேரம் நடத்துவதற்கான முயற்சியையும் திமுக மேற்கொண்டது. ஆனால் அனைத்தும் தோல்வியில் முடிந்ததன் காரணமாக தற்பொழுது உதயநிதி அவர்கள் தோல்வியடைந்து விட்டோம் என்ற மனவேதனையில் இருக்கிறார். ஆனால் தற்பொழுது உதயநிதி நினைத்து பார்க்காத வகையில் உதயநிதிக்கு எதிராக தற்பொழுது கிட்டத்தட்ட தாவேகாவின் ஆட்சி அதிகாரத்தில் கடந்த ஆட்சியில் நடந்த முறைகேட்டை விசாரணை செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை மட்டுமல்ல, டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இருந்து வரக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், டெல்லி காவல்துறை அதிகாரிகள் மூலமாகவும் விசாரணை நடத்த உள்ளார்கள். இது சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. ஒரு குடும்பம் மட்டுமே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய தவறு. மக்களுக்கு நன்மை செய்திருந்தால் பிரச்சனை இல்லை. செய்தது எல்லாம் குடும்ப சொத்துக்களை உயர்த்தியதுதான். தற்பொழுது வசமாக சிக்கிய உதயநிதி அவர்கள் நிச்சயம் திகார் சிறையில் அடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் தற்பொழுது உருவாகியுள்ளது. நிச்சயம் உதயநிதி அவர்களும் சரி, திமுகவின் மாஜி அமைச்சர்களும் சரி, இனி தப்பிக்கவே முடியாது. ஏனென்றால் உதயநிதி அவர்கள் சாதாரண விஷயம் செய்யவில்லை.
துணை முதல்வராக இருந்து கொண்டு ஒவ்வேறு திட்டங்களில் இருந்தும் பல நூறு கோடிகள் முறைகேடுகளை செய்துள்ளார் உதயநிதி அவர்கள். அதில் ஆதாரங்களையும் புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் சேகரித்து வைத்துள்ளனர். இதில் சிக்கல் என்ன தெரியுமா? மு.க. ஸ்டாலினுக்கே இது தெரியாதாம். அவருக்கு தெரியாமலேயே உதயநிதி அவர்கள் செய்த தில்லுமுள்ளு வேலைகளால் தான் மு.க. ஸ்டாலின் நிர்வாகம் சரியில்லாத காரணத்தினால் கொளத்தூரில் தோல்வியடையக்கூடிய ஒரு சூழல் உருவானதாகவும் புதிதாக தற்பொழுது தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மகனை நம்பி ஏமாற்றிவிட்டார் மு.க. ஸ்டாலின், மருமகனை நம்பி ஏமாற்றிவிட்டார் மு.க. ஸ்டாலின் என்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இப்பொழுது மு.க. ஸ்டாலின் 5 ஆண்டுகளில் பிரதமரை விட அதிக அளவு நன்மை தமிழ்நாட்டிற்கு செய்திருக்கிறார் என்று திமுகவினர்களால் போலியான ஒரு பிம்பத்தை அவரது கண்முன்னால் உருவாக்கி உண்மையான தவறுகளை எல்லாம் இங்கு அவர் கண்ணுக்கு செலுத்த விடாமல் மறைக்கப்பட்டதன் காரணமாகத்தான் மிகப்பெரிய அளவிலான ஒரு தோல்வி. திமுக மீண்டு வருமா என்று கேட்டால் நிச்சயம் மீண்டு வருவது கடினம். அதே சமயம் டெல்லி திகார் சிறையில் உதயநிதி அவர்கள் அடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இங்கு இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நிச்சயம் இதற்கான தண்டனை உதயநிதி அவர்களுக்கு திகார் சிறை சரியானதா என்பதை மக்களாகிய நீங்கள்தான் கூற வேண்டும். ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக செலவிட்ட பணம் எல்லாம் இப்படிப்பட்ட பணம்தான். தனியார் நிறுவனங்களிடம் இருந்து பெறப்பட்ட கமிஷனை ஒவ்வொரு தேர்தல்களிலும் நீங்கள் சரியாக பார்க்கலாம். 2019 முதல் 2024ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தல்களிலும் திமுக இப்படித்தான் வெற்றியடைந்தது. ஆனால் பணத்தை மீறியும் மக்களின் ஆதரவு இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை உறுதி செய்த ஒரே தேர்தல் 2026 சட்டசபை தேர்தல் தான். கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதிகளிலும் 150 கோடி முதல் 200 கோடி வரை செலவு செய்தார் திமுகவின் தலைமைகள். ஆனால் அனைத்திலும் திமுக தோல்வியை தழுவி மக்களின் மாற்றத்தினால், மக்களின் ஒட்டுமொத்தமான ஆதரவினால் முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்று தற்பொழுது அரியாசனத்தில் மக்களுக்கான நன்மைகளை செய்து வருகிறார். லஞ்சமில்லாத தமிழ்நாட்டையும், கரைபடியாத தமிழ்நாட்டையும், சுத்தமான தமிழ்நாட்டையும் உருவாக்குவதற்கான முயற்சிகளையும் தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார். ஆனால் கடந்த ஆட்சியில் செய்த முறைகேடுகளுக்காக உதயநிதி அவர்கள் எப்போ வேண்டுமானாலும் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்லப்படலாம். அங்கேயே அவரை சிறையில் அடைக்கலாமா வேண்டாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஒருவேளை தவறு செய்யப்பட்டு இருந்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் நாம் மிக முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம். அதை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.